வணக்கம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், நம்மளோட சேமிப்பு, அதை எங்கேயாவது முதலீடு பண்ணும்போது, அது பத்திரமா இருக்குமான்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? வெறும் விளம்பர வார்த்தைகளை நம்பலாமா? இல்ல சட்டத்தோட உறுதியை நம்பலாமா? இன்னைக்கு நாம சட்டத்தால கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான உத்தரவாதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் ஏறுது, இறங்குது, பெரிய பெரிய கம்பெனிங்க கூட திடீர்னு காணாம போயிடுது. இப்படி ஒரு சூழல்ல நம்ம பணத்துக்கு எது உண்மையான பாதுகாப்பு? உங்க கேள்விக்கான பதில் இதோ இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இது வெறும் பேப்பர் இல்ல. இது நம்ம அரசாங்கம் கொடுத்த ஒரு சட்டபூர்வமான வாக்குறுதி. வாங்க, இந்த வாக்குறுதிக்குள்ள என்ன இருக்கு, அதோட உண்மையான பவர் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, அப்படி என்னதான் அந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதி? அது எங்கிருந்து வருது? வாங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க பாக்குறது 100க்கு 100 உண்மை. இது ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்கற ப்ராமிஸ் இல்ல. இது நம்ம இந்திய மத்திய அரசாங்கத்தோட நேரடி உத்தரவாதம். இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பேசப் போற எல்லாத்துக்கும் ஆதாரம். சரி, இந்த உத்தரவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற பவர் எங்கிருந்து வருது? இது வெறும் விளம்பர வார்த்தை கிடையாது. இதுக்கு ஒரு வலுவான சட்ட பின்னணி இருக்கு. அதோட ஆதாரத்தை இப்ப பாப்போம். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த சட்டம்தான். அதாவது எல்ஐசி சட்டம் 1956ல இருக்கிற பிரிவு 37. அப்போ 1956லயே மக்களோட நம்பிக்கைய காப்பாத்த